வணக்கம் மக்களே! இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள தென்னிந்திய சினிமாவுலயும், அரசியல்லயும் ஒரு புயல் வீச தொடங்கியிருக்கு. ஜூனியர் என்டிஆர் நடிப்புல த்ரிவிக்ரம் இயக்கத்துல உருவாக இருக்கிற த்ரிவிக்ரம் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் நாகவம்சி போட்ட ஒரு பதிவு தான் இப்ப மிகப்பெரிய வடக்கு தெற்கு விவாதமா மாறியிருக்கு. அப்படி என்ன சொன்னார் தயாரிப்பாளர்? "முருகன் வடக்கே பிறந்து தெற்கே வணங்கப்படுறார்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டாரு. அவ்ளோதான். தமிழ் கடவுள் முருகன வடக்கத்தியர் என்று எப்படி சொல்லலாம்னு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் களத்துல குதிச்சிருக்காரு. படக்குழுவுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. யார் சொல்வது உண்மை? முருகன் தமிழ் கடவுளா அல்லது வடக்கத்திய மரபில் வந்தவரா? இதன் பின்னணியில இருக்கும் அரசியல் என்ன? ஆன்மீக உண்மை என்ன? முழுசா அலசுவோம் வாங்க. த்ரிவிக்ரம் படம் ஒரு பிரம்மாண்டமான ஃபேண்டசி அல்லது மைத்தாலஜி கலந்த கதையா இருக்கலாம்னு பேசப்படுது. இந்த சூழல்ல தயாரிப்பாளர் நாகவம்சி பார்ன் இன் தி நார்த் வர்ஷிப்ட் இன் தி சவுத்னு முருகனை பத்தி ஒரு பதிவிட்டாரு. வட இந்திய புராணங்கள்ல கார்த்திகேயன் அல்லது ஸ்கந்தன் இமயமலையில சிவபார்வதியின் மகனாக பிறந்து பின்னர் தென்னகம் வந்ததா கதைகள்ல உண்டு. அதை தான் தயாரிப்பாளர் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா இதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து குறிப்பா சீமான் தரப்புல இருந்து பயங்கர எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இது வெறும் சினிமா பதிவு இல்ல, திட்டமிட்டு தமிழ் வரலாற்றையும் அடையாளத்தையும் சிதைக்கும் வேலை. இத உடனே திரும்ப பெறணும், இல்லனா படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகும்போது விளைவுகளை கடுமையா இருக்கும்னு சீமான் எச்சரிக்கிறாரு. இப்போ நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஏன் தமிழர்கள் இந்த விஷயத்துல இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாங்க? ஏன்னா தமிழ் மரபுல முருகன் அப்படின்றவர் வெறும் கடவுள் மட்டும் இல்ல, அவர் தமிழ் கடவுள். சங்க இலக்கியங்கள்ல 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்திலையும் புறநானூர்லயும் சேயோன் மேய மைந்தனில் உலகமும் குறிஞ்சி நில கிழவனுமாக வேட்டுவ தலைவனாக தான் முருகன் கொண்டாடப்படுறாரு. வடமொழி புராணங்கள் வருவதற்கு முன்பே தமிழர்கள் முருகனை சேயோன்னு வழிபட்டாங்க. கலாச்சார அடையாளமா பார்த்தா தமிழ் மொழிக்கும் முருகனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு நம்பப்படுது. அகஸ்தியருக்கும் தமிழை போதித்ததே முருகன் தான் ஒரு வரலாறு உண்டு. அறுபடை வீடுகள்ல பார்த்தோன்னா உலகத்திலே எத்தனையோ நாடுகள்ல இருந்தாலும் முருகனுடைய மிக முக்கியமான அறுபடை வீடுகள்ல முழுமையா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. தமிழ் தேசிய அரசியலை பொறுத்தவரை முருகன் வடக்கிலிருந்து வந்தவர் அல்ல. அவர் பண்டைய குமரி கண்டத்துல பிறந்து வேளிர் குல மக்களை வழிநடத்திய ஒரு உண்மையான தமிழ் மன்னன் அல்லது தலைவன் சொல்லப்படுது. அவரோட வீரத்தை பார்த்துதான் மக்கள் அவரை இறைவனா வணங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு வலுவான வாதமும் இங்க இருக்கு. அதே நேரம் வட இந்திய புராணங்களான ஸ்கந்த புராணம், மகாபாரதம் போன்றவற்றெல்லாம் கார்த்திகேயன், மகாசேனன், ஸ்கந்தன் அப்படின்ற பேர்ல எல்லாம் வழிபாடுகள் இருக்குது. வடக்கே அவர் போர்க்கடவுளாக இமயமலையின் பின்னணியில பிறந்து வளர்ந்தவராக காட்டப்படுறாரு. காலப்போக்குல வடக்கின் ஸ்கந்த வழிபாடும் தென்னிந்திய சேயோன் வழிபாடும் இணைந்துதான் இன்றைய சுப்பிரமணியர் அல்லது முருகன் வழிபாடு உருவானது அப்படின்ற ஒரு வரலாறு ஆய்வாளர்கள் சிலர் குறிப்பிடுறாங்க. இததான் அந்த தயாரிப்பாளர் வடக்கே பிறந்து தெற்கே வணங்கப்படுறாருன்னு ஒற்றை வரியில சொல்லிட்டு போய் அது இப்ப தமிழ் உணர்ச்சியாளர்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கு. சமீப காலத்துல தென்னிந்திய சினிமாக்கள்ல பேன் இந்தியா லெவல்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக வட இந்திய ஆடியன்ஸை கவரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தெற்குல இருக்கிற ஒரு பெரிய அடையாளத்தை வட இந்திய புராணங்களோட இணைத்து கண்டென்ட்டை உருவாக்க முயற்சி பண்றாங்களோன்னு ஒரு சந்தேகம் எழுது. ஆனா வியாபாரத்துக்காக ஒரு தொன்மையான மொழியோட இனத்தோட தனித்துவமான கடவுள் அடையாளத்தை மாற்ற முயல்வது நியாயமா அப்படின்றது தான் இப்போதைய கேள்வி. ஏற்கனவே கந்த சஷ்டி கவச சர்ச்சை, தமிழ் கடவுள் அரசியல்னு தமிழ்நாட்டுல முருகன் எப்பயுமே ஒரு சென்சிட்டிவான டாபிக். இதுல தெலுங்கு படக்குழு கை வைக்கிறது தான் இப்போதைய பரபரப்புக்கு காரணம். சினிமாக்கள்ல கற்பனை இருக்கலாம், ஆனா வரலாறு, மக்களின் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல படக்குழுவினர் ஒரு கூடுதல் கவனத்துல இருக்க வேண்டும்ன்றதுதான் யதார்த்தம். சீமானோட இந்த எச்சரிக்கைக்கு பிறகு த்ரிவிக்ரம் படக்குழு அந்த பதிவை நீக்குவாங்களா அல்லது கதையில ஏதேனும் மாற்றத்தை செய்வாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, உங்களுடைய கருத்து என்ன? முருகன் தமிழ்நாட்டோடைய தனித்துவமான தமிழ் கடவுளா இல்ல தயாரிப்பாளர் சொல்வது போல வடக்கில் இருந்து வந்தவர் தானா? சீமானோட இந்த எதிர்ப்பு நியாயம்தானா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.